தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் பெப்சி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை சீரழிக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க சில நிர்வாகிகள் கொடுஞ்செயலை எதிர்த்து ஒருநாள் வேலை நிறுத்தம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் தலைவர் R.K. செல்வமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களில் இருந்தும் துறை சார்ந்த சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் பெப்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தமிழகத்தில் உள்ள தோழமை சங்கங்களின் நிர்வாகிகள் என ஆயிரக்கணக்கானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கங்கள் எழுப்பினர். நம்மளுடைய டிராஃபிக்ல அங்கே லாக் ஆயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோஷத்தை நம்ம சொல்லுவோம். நம்ம சொல்றதை எல்லாரும் நீங்க திருப்பி சொல்லணும். இந்த சத்தம் முன்னாடி சொல்றவங்க சத்தம் பின்னாடி இருக்க நம்ம உறுப்பினர் கேட்கணும். பின்னாடி சொல்றவங்க நமக்கும் கேட்கணும், மேடையில் இருந்து கேட்கணும். அந்த சத்தம் தமிழ்நாடு முழுக்க கேட்கணும். நீதியை நிலைநாட்டுவோம், அநீதியை ஒழிப்போம், சத்தியத்தின் வழிநடப்போம், அதிகாரங்களை வேறறுப்போம், வெல்க சம்மேளனம், வாழ்க தொழிலாளர்கள், தமிழக அரசே எங்களுக்கு நியாயம் வழங்குங்கள், கருங்காலிகளே தமிழக அரசின் பெயரை கெடுக்காதே, அநீதியை விதைக்காதே, ஏமாற்றாதே, தொழிலாளர்களை ஏமாற்றாதே, தொழிலாளர்களை ஏமாற்றாதே, எங்களை ஏமாற்றுவதாக உங்களை நீயே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள், முதலாளியும் தொழிலாளியும் ஒரு தாய் மக்கள், எங்கள் உழைப்பை மறக்கலாமா? எங்கள் வயிற்றில் அடிக்கலாமா? சம்மேளனத்தின் உரிமை கண்ணியமானது, சங்கங்களின் ஒற்றுமை கட்டுப்பாடானது, கொடுப்பது தர்மம், கெடுப்பது அதர்மம், அதர்மம் செய்யாதே, பேட்டிங்கும் நீயே, பவுலிங்கும் நீயே, அம்பையரும் நீயே, பார்வையாளனும் நீயே, எல்லாமே நீ என்றால் யார் படம் எடுப்பது, யார் பார்ப்பது? ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற அன்று மாலை பெப்சி அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அனைத்து பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளாக கலந்து கொண்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும், சம்மேளனத்தில் இணைக்கப்பட்ட அனைத்து சங்கங்களின் அனைத்து உறுப்பினர்களுக்கும், இந்தியாவிலிருந்து கலந்து கொண்ட அனைத்து கூட்டமைப்பின் தலைவர்களுக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று 14/5/2025 தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைமை அலுவலகத்தில் ஆல் இண்டியா ஃபிலிம் எம்ப்ளாயிஸ் கான்ஃபெடரேஷன் ஐஃபெக் தலைவர் திரு அசோக்குமார் துபே, ஐஃபெக் பொதுச் செயலாளர் திரு உன்னிகிருஷ்ணன், ஐஃபெக் பொருளாளர் திரு ரவீந்திரநாத், வெஸ்டர்ன் இந்தியா தலைவர் திரு பிரேந்திரநாத் திவாரி மற்றும் பொருளாளர் திரு கங்கேஸ்வர்லால் ஸ்ரீவத்சா, ஈஸ்டர்ன் இந்தியா ஃபெடரேஷன் தலைவர் சுரூப் பிஸ்வாஸ் மற்றும் கர்நாடகா ஃபெடரேஷன் தலைவர் திரு மகாபாலா மற்றும் பொதுச் செயலாளர் திரு சோம் சுந்தர்மூர்த்தி மற்றும் ஏபி ஃபெடரேஷன் பொதுச் செயலாளர் திரு அம்மிராஜ் மற்றும் தென்னிந்திய திரைப்பட சம்மேளன நிர்வாகிகள் தலைவர் R.K. செல்வமணி, பொதுச் செயலாளர் திரு B.N. சுவாமிநாதன் மற்றும் பொருளாளர் S.P. செந்தில்குமார் ஆகிய அனைத்து நிர்வாகிகளும் மற்றும் இந்தியாவில் உள்ள அனைத்து கூட்டமைப்பு நிர்வாகிகளும் கலந்து பேசி எடுத்த தீர்மானங்கள் 4 தீர்மானம் எடுத்திருக்கோம். அதை உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் உள்ள அனைத்து திரைப்படத்துறையைச் சேர்ந்த அனைத்து கூட்டமைப்புகளும் இணைந்து செயல்படும். எந்த ஒரு கூட்டமைப்பு எதிராக யார் ஈடுபட்டாலும் அகில இந்திய தொழிலாளர்கள் மாமன்றம் ஐஃபெக்
அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருவதில்லை. குறிப்பாக பெப்சி தொழிலாளருக்கு எதிராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தைச் சேர்ந்த சில நிர்வாகிகளின் முயற்சிக்கு கண்டனம் தெரிவிப்பதோடு அந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பதில்லை எனவும் ஏகமனதாக தீர்மானம் செய்யப்பட்டது. பெப்சி ஏற்கனவே தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தென்னிந்திய திரைப்பட தொலைக்காட்சிகள் தயாரிப்பாளர் சங்கம் ஆகிய 4 திரைப்பட அமைப்புகளோடும் இணைந்து பணிபுரிந்து வந்தது. தற்போது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தைச் சேர்ந்த சில நிர்வாகிகள் இன்னொரு கூட்டமைப்புடன் இணைந்து பணிபுரிவோம், அவர்களுக்கு ஆதரவளிப்போம் என்று அறிவித்துள்ளபடியால் அவர்களுக்கு பெப்சி மற்றும் ஐஃபெக்கில் இணைந்துள்ள அனைத்து கூட்டமைப்புகளும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஒத்துழைப்பதில்லை என ஏகமனதாக முடிவு செய்துள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அந்த அறிவிப்பை வாபஸ் செய்தால் மட்டுமே அவர்களுக்கு ஒத்துழைப்பது என முடிவு செய்துள்ளது. எனவே இனி வழக்கம் போல தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை, தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தென்னிந்திய திரைப்பட தொலைக்காட்சிகள் தயாரிப்பாளர் சங்கம் ஆகிய 3 அமைப்புகளுடன் இணைந்து பணிபுரிவது என்று முடிவு செய்யப்பட்டது. இந்திய திரைப்படத்துறையில் திரைப்பட தொழிலாளர்களுக்கு வரலாற்றின் முதன்முறையாக PF மற்றும் ESI போன்ற வசதிகளை கிடைக்கப்பெறச் செய்கின்ற பெப்சியின் முயற்சிக்கு ஐஃபெக் மற்றும் இணைக்கப்பட்ட அனைத்து கூட்டமைப்புகளும் பாராட்டு தெரிவிக்கின்றது, அதற்கு ஆதரவளிக்கின்றது. இதற்கு தேவைப்படுகின்ற அனைத்து உதவிகளையும் இணைந்து செய்வோம் என்று ஐஃபெக் மற்றும் அனைத்து திரைப்பட கூட்டமைப்புகளும் ஏகமனமாக முடிவு செய்துள்ளது. இறுதியாக ஐஃபெக் மற்றும் இணைக்கப்பட்ட அனைத்து கூட்டமைப்புகளும் சார்பாக தமிழக அரசுக்கு திரைப்பட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை சீரழிக்க நினைக்கின்ற சிலரின் முயற்சிக்கு தடை விதித்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு தராமல் வழக்கம் போல பெப்சி தொழிலாளர்களும் திரைப்பட தயாரிப்பாளர்களும் இணைந்து சுமூகமாக பயணிக்க வழிவகை செய்து தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சார், இன்னைக்கு இந்த 4 தீர்மானங்களும் நாங்கள் எடுத்திருக்கோம். அதாவது பெப்சி மட்டும் இல்லாமல் இந்திய திரைப்படத்துறையில் உள்ள எல்லா ஃபெடரேஷனும், இந்தியாவில் மொத்தம் 6 ஃபெடரேஷன் இருக்குது. கேரளா ஃபெடரேஷன், கர்நாடகா ஃபெடரேஷன், தமிழ் பெப்சி மற்றும் ஐஃபெக், ஆந்திரா ஃபெடரேஷன், வெஸ்டர்ன் இந்தியா, ஈஸ்டர்ன் இந்தியா 6 ஃபெடரேஷன் இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்து ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஒரு ஐஃபெக் தான், அதனோட பாடியாக தான், அந்த அம்ப்ரெல்லாவுக்கு தான் இந்த 6 ஃபெடரேஷன் இயங்குது. இவங்க அனைவரும் இணைந்து இன்றைக்கி இந்த முடிவை நாங்கள் எடுத்தோம். இன்னைக்கு ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கீங்க. தயாரிப்பாளர் சங்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா இடமும் மேக்சிமம் ரஜினி சாருடைய ஜெயிலர் 2, பல இடங்கள்ல லெஜெண்ட் சரவணாவோட ஒரு படம் இதெல்லாம் நடந்துச்சு, தொழிலாளர்கள் வந்திருந்தாங்க, படப்பிடிப்பு நடந்துச்சு அப்படின்றாங்க. அதான் பொய்யே சொல்கிறதுங்கிற வழக்கில் நாங்கள் என்ன பதில் சொல்கிறது? நீங்கள் சம்மந்தப்பட்ட இப்போ கோழிக்கோடில் ஷூட்டிங் நடக்குது, அங்கேருந்து எல்லா தொழிலாளரும் இங்கே வந்திருக்காங்க. இப்போ 3 மணிக்கு இங்கேருந்து அவங்க ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஊட்டியில் சமுத்திரகனி படம் ஷூட்டிங் நடக்குது, அவங்க படம் இப்போ எல்லா தொழிலாளரும் வந்தாங்க. இப்போ மதியம் 1 மணிக்கு கிளம்பிட்டாங்க. ஊட்டிலேருந்து காரில் வந்தாங்க எல்லோரும். அதுபோல் லெஜண்ட் மூவி சரவணா எல்லோரும் இப்போ நிறுத்திட்டு நைட்டு கேட்டாங்க, வேண்டாம்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து ஷூட்டிங் போகிறாங்க. வாகமல்லில் விஜய் சேதுபதி ஷூட்டிங் கேட்டாங்க, இல்லை இன்றைக்கி ஒரு நாள் எல்லோரும் கலந்துக்கணும், எல்லோரும் இன்றைக்கி கலந்துக்கணும்னு சொன்னோம். ஒரு நாள் ஷூட்டிங் இருக்குது. ராமேஸ்வரத்தில் ஆதிபன் செட்டி ஷூட்டிங் நடக்குது. இவங்க எல்லாருமே இன்றைக்கி நடக்கிற ஷூட்டிங் அவங்க சொல்லணும். அதான் நம்ம உண்மையாகவே நாங்கள் எந்த ஷூட்டிங் நிறுத்த வேண்டாம், சென்னையில் இருக்கிற ஷூட்டிங் மட்டும் நடத்தலாங்க முடிவு பண்ணோம். இது போல் நாங்கள் ஒர்க் பண்ணுற படத்தையே எங்களுக்கு எதிராக அவங்க கணக்கு காமிப்பாங்கன்னு சொல்லி தான் இன்றைக்கி வேண்டாம், நம்ம எல்லாம் ஒரு நாளும் அடையாள வேலை இருப்போம், எல்லாம் இணைந்து செய்வோங்கிறது அவங்க தான் காரணம். எந்த தயாரிப்பாளர் பாதிக்கப்பட்டிருந்தால் அது காரணம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த சில நிர்வாகிகளே தானே தவிர பெப்சி எப்போதுமே வேலை நிறுத்தம் இந்த 10 வருஷத்தில் நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணணும்னு நாங்கள் முடிவு பண்ணதே இல்லை. தயாரிப்பாளர் சங்கம் தான் 2 முறை வேலை நிறுத்தம் அறிவித்தாங்க, அவங்களுக்கு இணைந்து பயணித்தோம். பெப்சியாக வேலை நிறுத்தம்ங்கிறது இந்த அடையாள வேலை நிறுத்தம் இந்த 10 வருஷத்தில் இதுதான் முதல் நாள், இதுவே இறுதி நாளாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.